5 ஆண்டு முடிஞ்சோம். காங்கிரஸ் தரப்புல சொல்லக்கூடிய இந்த பதில கண்டிப்பா நீங்க ஏற்க மாட்டீங்கன்னு தெரியும். ஏன்னா உங்களுடைய முகபாவனையிலேயே தெரியுது. உண்மையிலேயே இந்த விஷயத்துல யாரு நாடகம் ஆடுறது? திமுக செய்யக்கூடிய செயல்பாடுகள் நாடகமா தெரியுதா? இல்ல, அதாவது இப்ப மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையா நாங்க இதை பண்ணணும்னு சொல்றோங்கிறத ஓரளவுக்கு வெளிப்படையா உணர்றோம். அவர்கள் செய்வது தவறுதான் அப்படிங்கிறதை நம்ம உணர்றோம். ஆனா திமுக அரசு வெளிப்படையாக ஏதாவது செய்தார்களா அப்படின்னா செய்யல. அதுதான் எல்லாருடைய வருத்தமாகவும் இருக்கு. இல்ல, நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? என்ன செஞ்சிருக்கணும், என்ன செய்யல? நீங்க குறிப்பிட்டது போல ஒன்று அந்த புதிய கல்விக் கொள்கை எங்களுக்கு முழுமையாக வேண்டாம் அப்படின்னா எந்த எண்ணும் எழுத்தும் அந்த இல்லம் தேடி கல்வி ஆன்லைன்ல நீங்க அப்டேட் பண்ணி தான் படிக்கணும்ங்கிறது. ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்றேன். இது நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன், இது எல்லாமே புதிய தேசிய கொள்கை. அதே மாதிரி அங்க தற்காலிகமாக பணியாற்றுபவர்கள் என்ஜிஓல இருந்து வரலாம், அங்க இருந்து வரலாம். இது எல்லாமே புதிய கல்விக் கொள்கையில குறிப்பிடப்பட்டதன் அடிப்படையில தான் நீங்க இயங்குறீங்க. நீங்க எந்த இடத்துலயுமே மாநில அரசுக்குன்னு ஒரு கொள்கை நாங்க வடிவமைக்கிறோம் கமிட்டி எல்லாம் போட்டீங்க, எங்கேயாவது அதை தமிழ்ல வெளியிட்டீங்களா? யாருக்காவது தெரியுமா? யாராவது மாநில கல்விக் கொள்கையை இங்க நாங்க படிச்சிருக்கோம்னு சொல்லி இங்க சொல்லுங்க. அரங்கத்துல உள்ளவங்களுக்கே தெரியாது, ஏன்னா அவங்க வெளியிடல. அப்ப அவர்களிடம் மிகப்பெரிய தவறு இருக்கிறது. அது என்ன தவறுன்னு தான் தெரியல. இவர்களை பொறுத்தளவுல முழுமையாக இதை ஏற்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துச்சுன்னா 3.5 வருஷம் ஆயிருக்காது. 3 ஆண்டுகள் அவங்க ஆட்சிக்கு ஆயிட்டு. இப்ப போன வருஷம் கொடுக்க வேண்டிய நிதியும் வரல, இந்த ஆண்டு. புரிஞ்சுச்சு எனக்கு. ஏன் இந்த தயக்கம்? அந்த தயக்கம் அவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கு. மக்கள் பாதிக்கப்படுறது, மாணவர்கள் பாதிக்கப்படுறது, ஆசிரியர்கள் சம்பளம் இல்லாம பாதிக்கப்படுறது, எல்லாவற்றையும் கடந்து இங்க ஏதோ ஒரு மறைமுக அரசியல் ஒன்றை அவங்க நடத்திட்டு இருக்கிறதா தான் நான் உணர்றேன். அவங்க அக்ரெசிவா தான் எதிர்க்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு பேரு அக்ரெசிவ் கிடையாதுங்க. இது நீங்க சென்ற ஆட்சியில வரும்போது கருப்பு சட்டை போட்டு கருப்பு கலர்ல எல்லாம் பண்ணி அக்ரெசிவா, அது பேர் தான் அக்ரெசிவ். இதுக்கு பேர் அக்ரெசிவா? கடிதம் போடுறதுக்கு பேர் அக்ரெசிவா? நீங்க 40 பேர் இருக்கும்போது இதுதான் அக்ரெசிவா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே தோன்றும். இல்ல, எதிர்கட்சியாக இருக்கிறப்ப ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப ஒரு நிலைப்பாடுன்னு இதை பார்க்க முடியாது. ஆமா, இப்ப கோமா ஸ்டேஜுக்கு போன மாதிரி இருக்காங்க. இப்ப திமுக சென்ற ஆட்சியில் இருக்கும்போது பாஜகவை எதிர்க்கணும் அப்படின்னா அவர்கள் எதிர்த்த விதம் எப்படி இருந்ததுங்கிறது தமிழக மக்களுக்கே தெரியும். அப்ப மொத்தமாக ஏமாற்றி உள்ளார்கள். 2024-21 தேர்தலுக்காக மட்டுமே அவங்க செயல்பாடுகள் அமைஞ்சிருந்திருக்கு. அதற்காக தான் அவங்க எதிர்த்தாங்கிற மாதிரி இப்ப எதற்கு முக்கியமாக எதிர்க்கணும்? ஏன்னா இன்னைக்கு இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் வேண்டாம், எங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் வேணும்னு கேக்குறாங்க. அப்ப என்ன பண்றாங்க? எங்களுக்கு மத்திய அரசுல இருந்து பணம் வரல அப்படிங்கிறாங்க. அப்ப மத்திய அரசுல இருந்து பணம் வரல அப்படிங்கறத ஒரு காரணமாக மாநில அரசு குறிப்பிடணுமா, அல்லது அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டு இங்க இருக்கக்கூடியவர்கள் பிரச்சனையை தீர்க்கணுமா? சரி, அப்ப நீங்க சொல்றத பார்த்தா 2 பேருக்கு மேலயும் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா? மத்திய அரசு இவங்க மேல சொல்றாங்க, இவங்க ஒரு மத்திய அரசு மேல சொல்றாங்கன்றப்போ 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு அரசியல் பண்றாங்களா? நிச்சயமாக அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட பண்ணக்கூடிய அரசியல் முழுமையாக தமிழகத்திற்கு எதிராக இருக்கு. அதையும் நாம புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். இன்னைக்கு ஆசிரியர் சங்க சார்பாக பேசுறாங்க. இன்னைக்கு பல்வேறு இடையூறுகள்ங்க. முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கூட்டுறவு சொசைட்டில தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் இடம் வாங்க முடியும், மாத தவணை முறையில இடம் வாங்குவதற்கெல்லாம் பயன்படுத்தும். இன்றைக்கு இந்திய அளவுல எந்த மாநிலத்துக்காரவங்க வேணாலும் செய்யலாம்ங்கிறதையும் திமுக அரசு தான் கொண்டு வந்திருக்கு. நீங்க எங்க போய் எதிர்க்கிறீங்க? இந்திக்காரவங்களும் இங்க நிலம் வாங்கலாம் உண்டா இல்லையா கேளுங்க அவங்கள்ட்ட. இன்றைக்கு 1.5 மாசத்துக்கு முன்னாடி இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இவர்களுடைய நிலைப்பாடு இந்திய எதிர்ப்பது கிடையாது. பிற மாநிலத்தவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்க கூடாது, நம்ம தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற எண்ணமும் இவர்களிடம் கிடையாது. இவர்களுடைய நோக்கம் என்பது வேறு விதமாக தான் இருக்கு. அது என்னங்கறத வெளிப்படையா சொல்ல மாட்டாங்கங்கறத குழப்ப நிலை. நீங்க ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர், என்ன நோக்கம்? இல்ல, அவர்களுடைய நோக்கம் பொதுவாகவே சுயநலம் சார்ந்ததாக இருக்கு. இன்றைக்கு நாணயம் வெளியிடுவதற்கும் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிடுவது போல, நீங்க உங்களுக்கு தேவைன்னா உடனடி சர்வீஸ் கொடுக்க முடியுது பிஜேபியால. ஆனா மக்களுக்காகனா எந்த சேவையுமே செய்ய முடியாது. நீட் ரத்தா இருக்கட்டும், அல்லது மாணவர்களுக்கான இந்த கல்வி இதுல இவங்க தவிச்சுக்கிட்டு இருக்கிறதா, இது மாதிரி இதையே நீங்க 20,000க்கு மேல காலி பணியிடங்கள் இருக்கு. உங்க அனுமதியோட நீங்க கிராஸ் கேள்வி தான் கேக்குறீங்க. கனகராஜ், உங்களுக்கு என்ன பதில் சொல்லுங்க? என்னது, நீங்க எல்லா விஷயத்திலும் நாணயம் வெளியிடுறதுக்கு காட்டக்கூடிய ஆர்வத்தை மாணவர்களுடைய நலன்ல காட்ட மாட்டேன்றீங்க. நீட் இன்னமும் இருந்துகிட்டு இருக்கு, அதுலயும் நாடகம் போடுறீங்க. ஒரு சுயநல அரசியலோட தான் 2 பேர் இருக்கீங்கன்றாங்க. இல்லைங்க, அதாவது மத்திய அவங்களுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல, நான் சொல்றேன், சகோதரி ராஜேஸ்வரி அவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு ஒத்த வரியில பதில் சொல்லணும்னா அவங்களுக்கு அடைப்பு இல்லை. நான் இப்போ தேசிய
இப்போ கல்வித்துவ இது இருக்கு இல்லையா, NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இல்லை, நாக்பூர் எஜுகேஷன் பாலிசி. அது அந்த பாலிசிக்கு ஆன்சர் வந்து அந்த மத்திய வருஷமா வெளியே போனாதான். ஏங்க இன்னைக்கு அவங்க அதை கேக்குறாங்க. 3 வருஷமா நீங்க சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றல, நீங்க நாடாளுமன்றத்துல ஒரு போராட்டம் செய்யல, நீங்க போய் வெளிநடப்பு எத்தனை முறை செஞ்சிருக்கீங்க? இப்போ சென்ற முறையும் அவங்க தான் இருக்காங்க, இந்த முறையும் அவர்கள் தான் இருக்காங்க. எத்தனை முறை செஞ்சீங்க? நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையிலும் அங்க நடக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்பதான் நாக்பூர் எஜுகேஷன் பாலிசின்னு சொல்ல தெரியுது இல்ல. காங்கிரஸ் நாக்பூர் எஜுகேஷன் பாலிசின்ற ஸ்கீம் உங்களுக்கு எப்ப தெரிஞ்சிச்சு? 20ல இருந்து தெரியுதுங்க. 20ல இருந்து என்ன பண்ணீங்க? அப்போ 20ல இருந்து தெரியுதுங்க. என்ன பண்ணீங்க? இப்போ என்ன இல்ல நாக்பூர் எஜுகேஷன் பாலிசி 20ல இருந்து தெரியுது. 20ல இருந்து என்ன பண்ணீங்க? எங்க கொஞ்சமாவது மாறுவாங்கன்னு பார்த்தாங்க, வேலை ஆகலைங்க. நான் மத்தியில மாற்றமே வரலைங்க. மத்தியில மாநிலத்தில் 3.0 அரசு மோடி அரசு வந்து இப்ப 0.3 போயிட்டு இருக்கு. இப்போ இந்த அரசு கிட்ட இருந்து மாநில உரிமைகளை பொறுத்தவரையிலும் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுல என்ன நீங்க ஒண்ணு கவனிங்க, இதே காங்கிரஸ் அரசுல 1962 காங்கிரஸ் EVKS இளங்கோவன் அவர்களுடைய தந்தை வந்து மும்மொழி கொள்கை அப்ப பார்லிமெண்ட்ல கேக்குறாங்க. ஒரே விஷயம் தான் கேட்கும்போது, ஒரே கொஸ்டின் ஜவஹர்லால் நேரு பார்த்து கேட்கிறாரு, நீங்க எங்களுக்கு தமிழகத்தை பொறுத்தவரை இந்தி வேண்டான்னு கேட்கிறாரு EVKS சம்பத் அவர்கள். கேட்டப்ப ஜவஹர்லால் நேரு உடனே as a PM அபிஷியல் லெட்டரா எடுத்துக்கோ, கம்பல்சரி நாங்க இந்திய திணிக்க மாட்டோம் லெட்டர். அது போல மோடி எழுத்து ஏன் கேட்கலன்னு கேட்டா நீங்க நேருக்கு போயிடுறீங்க பாத்தீங்களா? அவர்களிடம் நேரடியான பதில் இருந்தா பதில சொல்லி இருப்பாங்க. அவர் நேரடியான பதில் இல்லாததுனால வரலாறு புவியெல்லாம் பேசிட்டு இருக்காங்களே தவிர இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்றைக்கு கல்வித்துறை என்னவாக போகுது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. 20,000 பணியிடங்களுக்கு மேல இங்க நிரப்பப்படல, காலி பணியிடங்கள் இருக்கு. என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு மாணவர்களுக்கு ஒரு துப்புரவு பணியாளர் கிடையாது, தொடக்க பள்ளிகள்ல வந்து நீங்க உடற்பயிற்சி வாத்தியார் கிடையாது, எங்கேயுமே கிடையாது, டீச்சர்ஸே கிடையாது. அப்ப இந்த நிலை எப்ப மாறும்? அதே மாதிரி ஹை ஸ்கூல் உடற்பயிற்சி கிடையாது, இல்ல ஹை ஸ்கூல் இந்த 3 வருஷமா எதுவுமே இல்ல. இந்த 3 வருஷமா எதுவும் இல்ல. இங்க பாருங்க, இது மக்கள் பிரச்சனைங்க, பள்ளிக்கூடத்து பிரச்சனை. நான் கொஞ்சம் பேச விடுங்க. உயர்நிலை பள்ளிகள்லயும் அந்த பள்ளிகள்ல இருக்க ஆசிரியர்கள் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்காங்க? இப்ப அந்த ஆன்லைன்ல அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அப்டேட் பண்றதுக்கு ஒரு கணக்கு பீரியட் இருந்தா கூட அந்த பீரியட் போய் கணக்கு நடத்த முடியாம அந்த தகவலை எல்லாம் ஏத்தணும்னு சொல்லி அந்த வேலையும் இவர்கள் தான் பாக்குறாங்க. அதற்காக இவங்க வேலை கொடுக்கறங்கிற பேர்ல ஒரு குறுகிய அமௌண்ட்ல மட்டும்தான் அதுக்கு வேலைக்கு ஆட்கள் எடுத்திருக்காங்களே தவிர ஒட்டுமொத்த ஆசிரியர்களும் இன்னைக்கு மிக மிக துன்பத்தில் இருக்காங்க. கல்வியை ஒழுங்காக கற்பிக்க முடியல. அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் நீங்க உங்க விளம்பர அரசு இருக்குல்ல, மாடர்ன் ஸ்கூல் அப்படிங்கிற பேர்ல நீங்க செய்திருக்கிற திட்டம் அப்படிங்கிறது ஒரு விளம்பர திட்டம் தான். இது எப்படி விளம்பர திட்டம்? ஏன்னா நீங்க படிக்கும் பிள்ளைகளை ஆரம்ப கட்டத்திலேயே பிரித்து பார்த்து இது தேசிய கல்விக் கொள்கையை விட ஆபத்தானதுங்க. ஒரு குழந்தை ஒரு மாணவன் எப்ப படிப்பாங்கிறத நீங்க முடிவெடுக்க முடியாது. 12ஆம் வகுப்பு இறுதி 3 மாதத்துல நன்றாக படித்து மருத்துவராக கூடிய வாய்ப்பை கூட ஒரு மாணவரால எட்ட முடியும். இது நான் படிச்சிருக்கேன், நான் படிச்சதுனால சொல்றேன். இந்த நேரத்துல படிப்பாங்க, இதற்கு முன்னதாக படிப்பாங்க சொல்ல முடியாது. அதன் அடிப்படையில் நீங்க பிரித்து ஒரு மாணவருக்கு 3 லட்சம் ரூபாய் அளவுக்கு நீங்க கணக்கு காண்பித்து இது என்ன? இது ஊழல். மறைமுகமாக நீங்க ஊழல் செய்வதற்கான நிதியை மட்டும் சரியான முறையில் ஒதுக்கி இருக்கீங்க. இல்லம் தேடி கல்வி இது போன்ற திட்டங்களுக்கு 200 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கீங்க. அப்ப உங்களுடைய நோக்கம் என்னவென்றால் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கமிஷன் கிடைக்குது, மறைமுகமாக வருமானம் வருகிறதோ அதையெல்லாம் நீங்க விறுவிறுப்பாக செய்து கொண்டிருப்பீங்க. நீங்க சொல்றத பார்த்தா எங்களுக்கு இன்னும் நிறைய பணம் வரல அப்படின்ற இடத்தை நோக்கி திமுக நகர்ந்துட்டுன்ற மாதிரி பேசுறீங்க. அதாவது திமுகவுடைய நோக்கம் அப்படிங்கிறது அதுதான். நீங்க முன்பே கேட்டீங்க, ஒரு அரசியல் தலைவரா இருக்கீங்க, அந்த நோக்கத்துல தான் இவங்க நகர்ந்துகிட்டு இருக்காங்க. இதுல இவர்கள் அரசியல் செய்யறதுக்காக நான் என்ன சொல்றேன், மும்மொழி கொள்கையை நாங்க எதிர்க்கிறோம். எங்க தமிழகத்துக்கு அதுல இருந்து மட்டும் விலக்கு கொடுங்க. ஒன்று, நீங்க மாநில பட்டியலுக்கு மாத்துறதுக்கான நடவடிக்கையில இறங்கணும் துரிதமா. அப்படி இல்லை என்றால் எப்படி நம்ம மத்திய அரசு நிதியை வாங்கணுமோ அதற்கு ஏற்றார் போல நீங்க சில கோரிக்கைகளை தனித்துவமாக கொடுத்திருக்கீங்களா? இல்ல, அதை கொடுக்கிறதுக்கு நீங்க என்ன முறையை பயன்படுத்தி இருக்கிறீர்கள்?
உங்களோட என் அன்பு மாணவ மாணவிகள் இந்த பேச்செல்லாம் வேண்டாம். செயல் என்ன செயல் நீங்க எடுத்திருக்கீங்க, எந்த முறையில எந்த எம்பி இதை பற்றி விரிவாக பேசி எங்கள்கிட்ட ஏதாவது உங்கள்கிட்ட ஆவணம் இருந்தா எனக்கு கொடுங்க. எதுங்க ஏதாவது பேசியிருக்கீங்களா? ஆவணம் இருந்தா கொடுங்க. இல்ல அவர் திருப்பூர் எம்பி வந்து ஐ ஹர்ட் தட் அவர் பேசியிருக்காரு. திருப்பூர் எம்பி பாராளுமன்றத்துல கேட்டிருக்காரு. அது ஆவணத்தோட சொல்லுங்க. இல்லைங்க, கேந்திரிய வித்யாலயில அவருமே வந்து கல்வி கொள்கையில கேந்திரிய வித்யாலயை பொறுத்தவரையிலும் பிரெஞ்சு இருக்கு, ஜெர்மன் இருக்கு, சென்ட்ரல் சிலபஸ் ஆனா தமிழ் இல்ல. எல்லாத்தையும் கொடுங்க. நான் கேட்கல பேசும்போது முதல் क्वेश्चन அவர் கேட்டாரு, இந்த கேள்வியை கேட்டிருக்காரு, இதுல இருந்து ஆரம்பிச்சாரு, உட்கார சொல்லிட்டாங்க. இங்க பாருங்க, மும்மொழி கொள்கைக்கும் கேந்திரிய வித்யாலயில இது நகைச்சுவையான இன்னைக்கு வந்து நீங்க வந்து கோரிக்கை எழுப்புனீங்களா, அவங்க உட்காருட்டாங்களா, உட்கார்ந்துட்டீங்களா? இது நியாயமா இருக்கு பாருங்க. கேள்வி நேரத்துல அவர் வந்து முதல் கேள்வி சார் நீங்க அக்ரெசிவா கேட்டிருக்கணுமே சார். ஏன் சார் கேட்கல? வெளிநடப்பு பண்ணிருக்கலாமே. ஏங்க நாக்பூர் கவர்மெண்ட் கிட்ட என்னங்க வரப்போகுது? எல்லாத்தையும் தூக்கி நாக்பூர்ல வச்சு நாக் அவுட் ஆயிட்டு வெளில வந்து. சரி, நான் சொல்றேன். ஒரு கேள்வி கேட்டதுனால ஒரே ஒரு பதில சொல்லி முடிக்கிறேன். என்னன்னா, நீங்க இன்னைக்கு இந்திய வந்து ஏத்துக்கணும்னு நீங்க சொல்றீங்க. சரி, யாருமே இங்க சொல்லல. யாருமே இங்க சொல்லல. தேசிய கல்வி நீங்க தான் இந்தியில படம் ரிலீஸ் பண்றீங்க. உதயநிதியை வச்சிருங்க. நாங்க ஒண்ணும் சொல்லல. தேசிய கல்வி கொள்கையில மத்திய அரசாங்கம் கேக்குது. நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்க என்ன பேச விடாம தடுக்கிறீங்க. எவ்வளவு நேரம் வேணா பேசுங்க, நான் கேக்குறேன். நீங்க அவர் கேள்வி கேட்டு பதில் சொன்னாரு. கனகராஜ் இருங்க நான் இடைமறிக்கிறேன். பேசுங்கம்மா, காத்துங்க. அதாவது ஒரு எம்பியோட அவங்களோட அதிகாரம் எது வரைக்கும் இருக்குங்கிறத பத்திலாம் நம்ம இந்த அரங்கத்துல பேசியிருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு எம்பி எந்திரிச்சாங்களாம், நின்னாங்களாம், பேசுனாங்களாம், உட்காருனாங்களாம், உட்கார்ந்துட்டாங்க. அப்ப நீங்க வெளியில வந்து பிரஸ் மீட் வச்சு பெரிய அளவுல அதை மாத்தி இருக்கணும், அல்லது அதற்கு எதிராக தமிழகத்துல மிகப்பெரிய போராட்டத்தை செஞ்சிருக்க வேண்டியதானே? ஏன் செய்யல? அங்க என்ன பேச நினைச்சீங்களோ அதை பேச நான் அனுமதிக்கல, இது மாதிரி என்ன புறக்கணிச்சுட்டாங்க, என்ன தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்களோட நீங்க ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ தமிழகம் முழுவதும் வெடிக்கும் அளவுக்கு செஞ்சிருக்கலாமே. எல்லா ஆசிரியர்களுக்கும் உங்களுக்கு துணையா நின்று இருப்பாங்களே. இந்த மும்மொழி கொள்கையில 67 பாஜகவிற்கு தடவி கொடுக்க தொடங்கி விட்டார்கள். அப்படி இருக்கும் போது இவர்களால் அழுத்தம் கொடுக்க முடியாது. அந்த அழுத்தம் வந்து வேறு விதமான அழுத்தமாகத்தான் இருக்குமே தவிர நாம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அழுத்தத்தை கொடுத்து இங்க வந்து நிதியை வர வைக்கணும், இங்க டெவலப்மெண்ட்டை நோக்கி போகணும், இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கணும், ஆசிரியர்களுக்கு சம்பளம் வரணும், இதை பற்றி எல்லாம் இவர்களுக்கு கவலை கிடையாது. இதை வேறு விதமாக கொண்டுட்டு போறதுக்கு தான் அவங்க தயாரா இருக்காங்க. நன்றி. இறுதி கருத்து மிகச் சுருக்கம். அதாவது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தேடி கொடுப்பது தான் ஒரு மாநில அரசோட வேலையாக இருக்க வேண்டுமே தவிர அந்த பிரச்சனையே என்னன்னு தெரியாம 3.5 ஆண்டு காலமாக இருந்தது. இன்னும் எதிர்காலத்தில் அதை எப்படி தீர்க்க போறோங்கிற ஒரு தெளிவான திட்டம் இல்லாம இருக்கிறது. அதை எந்த அளவுக்கு சீரியஸா நம்ம எதிர்க்கணும் அப்படிங்கிற எண்ணமும் இல்லை. இதெல்லாம் இல்லாம இவர்களால் எப்படி ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும்? அதுவும் மிக மிக முக்கியமான ஒன்று படிப்பு விஷயம். படிப்புல நாம சிறந்து விளங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பள்ளி படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்காக நீங்க அதிகமான நேரத்தையும் அதிகமான எஃபோர்ட்டையும் போடாம வேற எதுக்கு நீங்க எஃபோர்ட் போட போறீங்க? நீங்க இந்த ரேஸ் நடத்துறது, இந்தி எதிர்த்துட்டு உதயநிதி அவர்கள் இந்தி படத்துல போய் நிக்க இது பண்றது, அதுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு நிக்கிறது, இதையெல்லாம் நீங்க ஒரு புறம் வச்சிருவோம். இதை தொழிலும்பிங்க, இதுக்காகம்பிங்க, அது உங்க கதை. ஆனால் நான் சொல்றேன், மாணவர்களுக்காக நீங்க ஏதாவது ஒரு இடத்துல வெளிப்படையாக பேசுங்க. நாங்க இதை எதிர்க்கிறோம், இதை எடுத்துட்டு எங்களுக்கு இதற்கான நிதியை கொடுங்கன்னு கூட கேளுங்க. இது எங்களுக்கு வேண்டாம், இதை தவிர என்னென்னலாம் உங்களுக்கு வேண்டாம் என்பதை தெளிவுபடுத்துங்க.
இது ரெண்டுக்குமே இல்லாம இங்கேயும் போகாம அங்க இருந்து பாதி திட்டத்தை எடுத்துக்கிட்டு பாதி மட்டும் நடத்திக்கிட்டு ஒன்னும் முழுசா வேணான்னு எதிர்த்திருக்கணும். நீங்க நிறைய திட்டங்களுக்கான நிதியே வாங்கி இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களால ஒரு முழு மனதாக ஒரு முடிவை எடுக்க முடியாம நீங்க அல்லல் படுத்தாதீங்க தமிழகத்தை. தமிழகத்தை அல்லல் படுத்தாம இருக்கிறதுக்கு என்ன யார் வேணாலும் நாங்கெல்லாம் கூட ஐடியா கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும். நன்றி.